ஓம் விராட்டு சுப்பிரமணிய நமக, ஓம் காயத்ரி தேவிய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன், மதுரையிலிருந்து. விஸ்வகர்ம ஜோதிடத்தில் இன்று நாம் பார்க்க போவது விருச்சக ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் மற்றும் குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள். அதாவது விருச்சக ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். தைரியமானவர்கள், ஆளுமை மிக்கவர்கள், பிறருக்கு அறிவுரை சொல்வதில் வல்லவர்கள். அப்படிப்பட்ட இந்த விருச்சக ராசிக்கு கடந்த 1.5 ஆண்டுகளாக ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேதுவும் இருந்து வந்தார்கள். தற்பொழுது வருகின்ற ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 4ஆம் இடத்திற்கு ராகுவும் 10ஆம் இடத்திற்கு கேதுவும் வரப்போகிறார்கள். அதாவது ஏற்கனவே விருச்சக ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். 2025ஆம் ஆண்டு சனிப்பயிற்சி கிடையாது. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனிப்பயிற்சி. ஆக ஏற்கனவே 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த ராகும் வந்து சேர்கிறார். ஆக 4ஆம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை என்பது ஏற்பட்டு விட்டது. ஏற்கனவே சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 10ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கிறார். கண்டச்சனி காலமாக இருக்கிறது. அந்த இடத்துல இந்த ராகு வந்து சேர்றாரு. இது எப்படி இருக்கும்? அதாவது பல நன்மைகளை செய்ய போகிறார்கள். இந்த 2 பேரும் சேர்ந்து விருச்சிக ராசிக்கு பல நன்மைகளை செய்ய போகிறார்கள். 10ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல ராகு. ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு. விருச்சிக ராசியை பொறுத்தவரை ராகு கேதுக்கள் என்பது பாதி நன்மை பாதி தீமை செய்யக்கூடியவர்கள் தான். அதாவது சமமான ஒரு கிரகங்கள் ராகு கேதுக்கள் விருச்சகத்துக்கு. ஆனால் இந்த அமைப்பு என்பது 4ஆம் இடத்தில் ராகு 10ஆம் இடத்தில் கேது என்பது பல நன்மைகளை செய்யும், நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது வேறு இடத்துல இருந்தால் கூட நம்ம வேறு விதமாக சொல்லலாம். ஆனால் 4இல் ராகு 10இல் கேது என்பது நன்மை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சனி ராகு சேர்க்கை என்பது விருச்சக ராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனம், சொத்து சுகம், வீடு வாசல் இதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்த 1.5 ஆண்டு காலம் வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பல நிலபுலன்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய தாயாரின் உடல்நிலை நல்ல முன்னேற்றம் அடையும். சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் உங்களுடைய தாயாருக்கு, அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் இந்த கிரக சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் சுகபோக வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய 1.5 ஆண்டுகளானது இதுவரை திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வரக்கூடிய 1.5 ஆண்டுகளானது இருக்கப் போகிறது. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு கேது பகவான் வருவதால் உங்களுடைய தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்படும். சிறிய அளவில் தொழில் செய்தவர்கள் பெரிய அளவிற்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சொந்த தொழில் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு வேலை செய்து கொண்டிருந்தவருடைய சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். அப்படிப்பட்ட சிறப்பான பொன்னான நேரமாக இருக்கிறது. நீங்கள் எதை செய்தாலுமே அது வெற்றி தான். இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல கேது என்பது, கேது பகவான் எந்த இடத்துல இருக்காரு, எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசி அதிபதியாகவே செயல்படுவார். இப்போ கேது பகவான் 10ஆம் இடமான சிம்மத்தில் இருக்கிறதுனால சிம்மத்துக்கு அதிபதி சூரியனாக செயல்படுவார். விருச்சகத்துக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு யோகாதிபதி கிரகம் தான் சூரியன். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அமைப்பில் இந்த கேது அமைஞ்சிருக்கு. ஆவணி மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. எப்பயுமே ஆவணி மாதம் சிறப்பாக தான் இருக்கும். ஆனால் இந்த வருடம் வரக்கூடிய ஆவணி மாதம் என்பது பல நன்மைகளை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பல நன்மைகள் நீங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. நமக்கெல்லாம் இப்படி நடக்குது என்கின்ற அளவிற்கு பல மாற்றங்கள் உங்களுடைய தொழிலில் நிகழப்போகிறது. அது மென்மேலும் உயரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும். உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய ஒரு வருடமானது இருக்கப் போகிறது. அதிலும் குறிப்பாக ஆவணி மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. சூரியன் கேது சேர்க்கை, உங்களுடைய கேது சூரியனாகவே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்கு. அது மட்டுமல்லாமல் வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் பெயர்ச்சியை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு செல்கிறார். 8ஆம் இடத்துக்கு குரு வந்துருச்சே, மறைய போகிறாரே அப்படின்னு நினச்சி நிறைய பேர் பயப்படுறாங்க. அதாவது ஏற்கனவே கண்டச்சனியாக இருக்குது, 8ஆம் இடத்துக்கு வேறு குரு போய் மறைகிறாரே, இது நன்மையா அப்படின்ற ஒரு குழப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்தார் கடந்த 1 வருடமாக. பல பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுட்டு வந்தீங்க. ஆனால் இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறாரு, 8ஆம் இடத்துக்கு போய் மறைகிறார். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சுமாரான ஒரு அமைப்பு. 8ஆம் இடத்துல குரு. ஆக 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் கூட அவருடைய பார்வையால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆக ஏற்கனவே 4ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை இருக்குது. அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறதால
உங்களுக்கு பல மடங்கு நன்மை கிடைக்கப் போகிறது குருவினுடைய பார்வையால். குரு பார்க்க கோடி நன்மை என்று சொன்னார்கள். அந்த கோடி நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏற்கனவே சொன்னது தான், வண்டி வாகனங்கள் சொத்து சுகம் வீடு வாசல் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நினச்சதை வாங்குவீங்க. இந்த காலகட்டத்தில் கார் வாங்கணுமா வாங்குவீங்க, பைக் வாங்கணுமா வாங்குவீங்க, ஒரு ஃபோன் வாங்கணுமா வாங்குவீங்க. தனகாரகன் குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய தனவரவு அதிகரிக்க போகிறது. உங்களுடைய தொழில் மூலமாக பல லட்சங்கள் கோடிகள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக அடுத்த ஒரு வருடமானது இருக்க போகிறது. 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அதாவது அதான முக்கிய வாழ்க்கையில் நிம்மதியான தூங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்கள் வீட்டில் காது குத்து, வளைகாப்பு, சீமந்தம் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அதாவது சுப நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகளுக்காக உங்களுடைய பணத்தை செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஒட்டுமொத்தத்தில் பார்த்தால் இந்த ராகு கேது பயிற்சியும் குருவானுடைய பயிற்சியும் விருச்சக ராசிக்கு பல நன்மைகளை செய்ய போகிறது. விருச்சக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான வழிபாடு செய்து வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது 100% உண்மை. மேலும் அடுத்த ராசியான தனுசு ராசிக்கான பலனை நாம் அடுத்த பதிவிலே பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு, உலக மக்கள் அனைவரும் நீடூடி சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ விராட் விஸ்வகர்ம பரபிரம்மத்தை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.